ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் சீரிய தென்றல் அவளை சிறை கொண்ட சினமவன் நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். டீ ட்ரேயில் 2 கப் டீயோடு மாடி ஏறும்போது மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம் தேனிசையின் மனதில் எழுந்தாலும், என்னுடைய லட்சியம் அதை அடைகிற வரைக்கும் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு எந்திரிச்சு நின்னுட வேண்டியதுதான். ரத்னவேலுடைய அழிவு, அதுதான் என்னுடைய லட்சியம். அப்படி நினைத்த போது எங்கிருந்தோ உடலில் ஒரு சக்தி வந்து புகுந்து கொண்டது போல் உணர்ந்த தேனிசை முதலில் இருக்கும் ரத்னவேலின் அறைக்குள் தான் டீ ட்ரேயோடு நுழைந்தாள். ரத்னவேல் மட்டுமல்ல, அவன் அம்மாவும் சக்திவேலும் அங்குதான் இருக்கிறார்கள். அவள் டீ ட்ரேயை கொண்டு வந்து முதலில் சக்தியிடம்தான் நீட்டினாள். மீண்டும் அவனது சந்தேகத்திற்கு ஆளாக கூடாது அல்லவா? 1 கப் டீயை கையில் எடுத்துக்கொண்ட சக்தி அதை ரத்னவேலிடம் கொடுத்துவிட்டு, என்னுடைய டீயை என்னுடைய ரூம்ல கொண்டு போய் வச்சிடுங்க, நான் எடுத்துக்கிறேன் என்று கூற அவள் டீயோடு வெளியே சென்று விட்டாள். சரினா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறிவிட்டு சக்தியும் எழுந்து கொண்டான். அவன் வெளியே சென்றதும், அம்மா, நம்ம சக்திக்கு பொண்ணு பார்க்கலையா என்று கேட்டான் ரத்னவேல். டேய், அவன் சின்னவன்டா, ஒரு 2-3 வருஷம் போகட்டும். நீங்க அவன் சின்னவன்னு சொல்லி 2-3 வருஷம் போகட்டும்னு சொல்றீங்க. கடைசியில தேனிசைய கைய காட்டி இவளை காதலிக்கிறேன்னு சொல்ல போறான். ஏண்டா அப்படி சொல்ற? அவனுடைய நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்குமா? நேத்து கூட தேனிசையுடைய வீட்டை பார்த்து அவன் செல்போன் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு நிக்கிறத நான் பார்த்தேம்மா. இப்ப கூட அவன் வந்து என்கிட்ட கேட்டதை கேட்கலையா? தேனிசைய நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு நினைவில்ல. ஆனா நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? உனக்கு தேனிசை இதுக்கு முன்னாடி தெரியுமா? அப்படி இப்படின்னு கேட்டான்ல. அதுல எதுவும் தப்பா எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தப்பா தெரியாதுமா, ஆனா எனக்கு எல்லாம் தப்பாதான் தெரியுது. தேனிசை நல்ல பொண்ணுதான், ஆனாலும் யாரு என்னன்னு தெரியாம அவன் மாட்டிக்க கூடாது இல்லையா? நீ சொல்றதும் சரிதான், நான் விசாரிக்கிறேன்பா என்றவர் யோசனையோடு அமர்ந்திருக்க தன் வேலையில் கவனத்தை பதித்தான் ரத்னவேல். கொண்டு வந்த டீயை டீப்போ மீது வைத்து விட்டு நிமிர்ந்தாள் தேனிசை. அந்த சக்தி வர்றதுக்குள்ள ஓடிட வேண்டியதுதான். ஏன் தான் நான் அவங்கிட்டயே போய் மாட்டிக்கிறேனோ? முணுமுணுத்தவள் வேகமாக அரைவாசலுக்கு வந்தாள். அவள் வெளியே காலெடுத்து வைக்கவும் சக்திவேல் உள்ளே காலெடுத்து வைக்கவும் சரியாக இருந்தது. இருவரும் மோதிக்கொள்ளாமல் சட்டென்று விலகி கொண்டனர். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அறையிலிருந்து வெளியே வந்த தேனிசை வேகமாக நடக்க, ஏய், 1 நிமிஷம் இரு என்று கூறிவிட்டு அறைக்குள் வந்தான் சக்தி. என்ன மரியாதை எல்லாம் குறையுது? வாங்க போங்கன்னு சொன்னவன் ஏன்னு கூப்பிடுறான்? வெளியே நின்றபடியே என்ன சார் என்று கேட்டாள். நீ முதல்ல உள்ளவா. தயங்கியபடியே உள்ளே வந்தவள் என்ன சார் என்று கேட்டாள். அண்ணனுக்கு இப்ப கொடுத்துட்டீல, ஏதாவது கலந்தியா என்று கேட்டான். ஐயோ சார், எதுவும் கலக்கல. உங்களுக்கு இன்னும் என் மேல இருந்த சந்தேகம் போகலையா சார்? அது எப்படி போகும்? சரி, இந்த டீல எதுவும் கலக்கல. முன்னாடி அம்மா கிட்ட கொடுத்து விட்டியே டீ, அதுல எதை கலந்த? எதுவும் கலக்கல சார். அவள் கூறி முடிக்கும் முன் கோபத்தில் சிவந்தவன் அவள் கழுத்தை பிடித்து அப்படியே மேலே உயர்த்தி அவள் கால்களை அந்தரத்தில் நிறுத்தினான். அவள் கையில் இருந்த டீ ட்ரே கீழே விழுந்து நொறுங்கியது. உன்னால என்னுடைய அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு சந்தேகம் வந்தது, யோசிக்கவே மாட்டேன், அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். அவள் கை கால்களை உதற ஆரம்பித்தாள். அவளை மெதுவாக கீழே இறக்கினான் சக்தி. இருமிக்கொண்டே கழுத்தை பிடித்து வருடியவள் கீழே விழுந்து நொறுங்கிய டீ ட்ரேகளை அள்ளிக்கொண்டு அங்கிருந்து நகர முயல, 1 நிமிஷம் இரு. இனிமே என்னுடைய அண்ணனுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்கும் நீ உன் கையால ஒரு டீ கூட போட்டு கொடுக்க கூடாது. சமையல் வேலை எதையுமே நீ பார்க்க கூடாது. மீறின நீ இப்ப பார்த்த என்னுடைய முகத்தை விட கொடூரமான இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். புரிஞ்சதா? தலையை மட்டும் அசைத்து விட்டு சட்டென்று அறையிலிருந்து வெளியே வந்தாள். அந்த ரத்னவேலை அழிக்க நீதான் தடையா இருக்கேன்னா உன்னை அழிக்க கூட தயங்க மாட்ட சக்தி, சிறிது சத்தமாகவே கூறியவள் கழுத்தை வருடியபடியே மாடி இறங்க ஆரம்பித்தாள். அந்த நிகழ்வுக்கு பிறகு சக்தியின் கண்ணெதிரில் தேனிசை வருவதே இல்லை. அவன் வீட்டில் இருக்கும் போது யாருக்கும் உணவை எடுத்து வைப்பதோ, அவன் கூறியது போன்று ஒரு டீயையோ அவள் யாருக்கும் எடுத்து கொடுத்ததோ போட்டு கொடுத்ததோ இல்லை. 2 வாரங்கள் ஓடிவிட்டது. அன்று மாலை அனைவரும் அமர்ந்து டீ பருகி கொண்டிருக்க, இசை, உன்னுடைய தங்கச்சிக்கு எங்கேயாவது அட்மிஷன் கிடைச்சதாமா என்று கேட்டார் அப்பா. சென்னையில அட்மிஷன் கிடைச்சிருக்கு சார். அடுத்த வாரம் அவ இங்கிருந்து கிளம்புறா. நான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் சார். ரொம்ப நல்லதுமா. அவ படிப்பு செலவுக்கு ஏதாவது பண உதவி தேவைன்னா தயங்காம என்கிட்ட கேளு. இல்ல சார்,
இப்போதைக்கு அவளுடைய தேவைக்கான காசு என்கிட்ட இருக்கு. ஏதாவது தேவைன்னா நான் கண்டிப்பா கேக்குறேன் சார். அப்போதுதான் எங்கோ வெளியே சென்று திரும்பினான் ரத்னவேல். இசை, ரத்னாவுக்கு டீ போட்டு கொடுமா, சக்தியின் அம்மா கூற அவள் தயங்கியபடி சக்தியை பார்த்தாள். ஏம்மா, ரத்னாவுக்கு டீ போட்டு கொடுக்க சொன்னா சக்தியை பாக்குற? அம்மா, நான் தான் உங்ககிட்ட கிச்சன் பக்கமே போக வேண்டாம்னு சொல்லி இருக்கேன். நீங்க சமைக்கவும் வேண்டாம், இந்த மாதிரி டீ போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொன்னேன். அவன் கூறியதை கேட்டு அனைவரும் அவனை வியப்போடு பார்க்க, இல்லம்மா, MBA வரைக்கும் படிச்சிருக்காங்க, இப்படி கிச்சன்ல வேலை பார்க்கறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் அப்படி சமாளிக்க, எங்களுக்கு கூட கஷ்டமா தான்ப்பா இருக்கு, ஆனா என்ன பண்றது சக்தி, இப்போதைக்கு நம்ம ஆபீஸ்கள்ல எந்த ஒரு காலி இடமும் இல்ல, வேற வழி இல்லாம தான் தேனிசைய இங்க வீட்லயே உட்கார வச்சிருக்கேன். அது புரியுதுப்பா, ஆனாலும் என் மனசுக்கு கஷ்டமா இருந்தது, அதுதான் கிச்சன் வேலை எதுவும் நீங்க பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதற்குள் சுலோச்சனா அக்கா ரத்னவேலுக்கு டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட ரத்னவேல் அம்மாவை பார்த்து பொருட்பட சிரித்தான். அம்மாவுக்கும் சக்தி இசையை காதலிக்கிறானோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது. அந்த சந்தேகம் ஒரு வாரத்தில் வீடு முழுவதும் பரவிவிட்டது. ஆனால் சக்தியும் இசையும் மட்டும் எதுவும் அறியவில்லை. இன்று தேன்மொழி சென்னை கிளம்புகிறாள். அவளோடு இசையும் கிளம்பிவிட்டாள். சென்னையில் தனக்கு ஒரு தோழி இருப்பதாகவும் அவளோடு 2 வாரங்கள் தங்கிவிட்டுதான் திரும்பி வருவதாகவும் கூறிவிட்டுதான் தேனிசை இங்கிருந்து கிளம்பி சென்றாள். ஆனால் இப்போது 2 நாட்களில் திரும்பி விட்டாள். அவள் வரும்போது வீடே ஒரே பரபரப்பாக இருந்தது. வீட்டில் வேலையாட்கள் ஒருவரும் இருக்கவில்லை. அனைவரும் எங்கோ செல்ல தயாராகிறார்கள். மாடி இறங்கி வேகமாக வந்த ரத்னவேல் சக்தி சக்தி என்று அழைக்க, அப்பாவின் அறையிலிருந்து வெளிப்பட்ட சக்திவேல் என்னன்னா என்று கேட்டான். சக்தி, ஆதி அவசரமா கூப்பிடுறான், நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துட. சரிண்ணா. எதுவும் புரியாமல் விழித்தபடியே நின்று கொண்டிருக்கும் தேனிசையை ஒரு முறை முறைத்து விட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றான் சக்தி. அப்போதுதான் அண்ணி மீனாட்சி அவரது அறையிலிருந்து வெளியே வந்தார். இசையை கண்டதும், இசை நீ வந்துட்டியா என்று கேட்டாள். ஆமா மேம், இப்பதான் வந்தேன். ஆனா மேம், ஒரு பிரச்சனை. என்னாச்சு? நான் வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன் மேம். வீட்டுக்குள்ள போக வழி இல்ல. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல விடு. நாங்க எல்லாம் ஒரு சின்ன டூர் கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டுல வேலை பாக்குற எல்லாருக்கும் லீவ் கொடுத்து அனுப்பிட்டோம். நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுல 2 வாரம் தங்கிட்டு வருவேன்ல சொன்ன. ஆமா மேம், ஆனா அவ ஒரு அவசர வேலையா டெல்லி கிளம்பிட்டா, அதான் நான் திரும்பி வந்துட்டேன். சரி பரவாயில்ல, நீ எங்க கூட கிளம்பு. இல்ல மேம், மாத்துறதுக்கு ட்ரெஸ் கூட இல்ல, சாவிய தொலைச்சிட்டேனே. பரவாயில்ல, உனக்கு என்னோட ட்ரெஸ் சரியா இருக்கும், நீ வா, நான் ஒரு சுடிதார் எடுத்து கொடுக்குறேன், நீ சட்டுன்னு குளிச்சுட்டு கிளம்பு, உனக்கும் சேர்த்து நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். இசையை அழைத்து கொண்டு தன் அறைக்கு வந்த மீனாட்சி சுடிதார் ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்தாள். நீ எந்த ரூம்ல போய் குளிப்ப? எல்லாரும் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்களே. மேம், சக்தி சார் இப்பதான் வெளியே போனாரு, யாரோ ஆதி சார் கூப்பிடுறதா ரத்னா சார் தான் அனுப்பி வச்சாரு. ஓ, ஆதி வீட்டுக்கா? போய் வர எப்படியும் 3/4 மணி நேரம் ஆயிடும், அதுக்குள்ள நீ சட்டுன்னு குளிச்சுட்டு ரெடியாய் வந்துடுமா. ஓகே மேம் என்று கூறியவள் சுடிதாரோடு சக்தியின் அறைக்கு சென்றாள். ஆனால் இதற்குள் வெளியே சென்ற சக்தி திரும்பி வந்து விட்டான். மாடி ஏறி மேலே வந்தவன் ரத்னாவின் அறைக்கு தான் வந்தான். அவனை கண்டதும், என்னடா திரும்பி வந்துட்ட? ஆதி அண்ணா அவருடைய கசின் யாரையோ அனுப்பிட்டாராம், என்ன வர வேண்டாம்னு சொல்லி போன் பண்ணி சொன்னாரு. ஓ அப்படியா, சரிண்ணா, நான் ட்ரெஸ் எதுவும் பேக் பண்ணல, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிடா. தன் அறைக்கு வந்தவன் தன் உடைகளை வைத்திருக்கும் அந்த கண்ணாடி அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அது பார்ப்பதற்கு கண்ணாடி போன்றுதான் இருக்கும். குளித்து விட்டு வந்த தேனிசை கண்ணாடி அறையை கண்ணாடி என்று தவறாக நினைத்து அதன் முன் வந்து நின்று தன் அழகை ரசிக்க ஆரம்பித்தாள். அப்போதுதான் அவசரத்தில் தான் சுடிதாரை திருப்பி போட்டிருக்கிறோம் என்பதை கவனித்தாள். தன் உடைகளை பேக்கில் எடுத்து வைத்து விட்டு திரும்பிய சக்தி கண்ணாடி என்று நினைத்து கண்ணாடி அறையின் முன்னால் நிற்கும் தேனிசையை கண்டு, இவளை யார் என்னுடைய ரூமுக்குள்ள வர சொன்னது என்று முணுமுணுத்தபடியே கதவை திறப்பதற்காக கதவின் கைப்பிடியை பிடித்தான். சட்டென்று தேனிசை சுடிதாரை கழற்றியதும் திகைத்து போனவன் கைப்பிடியில் வைத்த கையை அப்படியே இழுத்து கொண்டான். அடுத்த நொடி சுதாரித்துக் கொண்டு சட்டென்று திரும்பி நின்று விட்டான். அவனால் மூச்சு விட முடியவில்லை. அவன் இதயம் நின்று விட்டதா என்ன? இடது மார்பில் கை வைத்து அழுத்தியவன் மூச்சையும் இழுத்து விட்டான். சுடிதாரை சரியாக அணிந்து கொண்ட தேனிசை எல்லாம் சரியாக இருக்கிறது என்று கண்ணாடியை பார்த்து உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அறையில் இருந்து வெளியே சென்றாள். ஆனால் அவள் சென்று விட்டாளா அல்லது இப்போதும் நிற்கிறாளா என்று அறியாது ஒரு 10 நிமிடம் அப்படியே நின்ற சக்தி மெல்ல தயங்கி தயங்கிதான் திரும்பி பார்த்தான்.
அவள் அறையில் இல்லை என்று கண்டதும் பேகை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு பேய் அறைந்தாற் போல் மாடி இறங்கி வந்தான். இதே நேரம் தேனிசை மீனாட்சியின் அறையில் நின்று தலைமுடியை சீகிக் கொண்டிருந்ததால் அவன் மாடி இறங்கி வருவதை பார்க்கவில்லை. ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சொகுசு வாகனத்தில் சக்தியின் வீட்டார் ஏறிக்கொள்ள வாகனம் புறப்பட்டது. சக்தியால் தேனிசையை எதிர்கொள்ள முடியவில்லை. அவள் அமர்ந்திருக்கும் பக்கம் தப்பி தவறி கூட அவன் விழிகள் செல்லவில்லை. எதையும் அறியாது மெல்லிய ஒரு புன்னகையோடு வீசும் தென்றலை முகத்தில் வாங்கியபடியே அமர்ந்திருந்தாள் தேனிசை. பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.